அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நிறைய பேர் ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பல விஷயங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு எளிமையாக இன்றைக்கி சந்தையில் எது இருக்கோ, ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை நம்ம பயன்படுத்தணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரியக்கூடிய விஷயங்கள். இது நம்மளாக ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து, நம்மளாக ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து அதை போ 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 அப்படின்னு சொன்னால் அது போகாது. சந்தையில் எது பயணம் இருக்கிறோம், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பண்ணுறவங்களுக்கு மிக மிக முக்கியமானது இந்த விஷயங்கள் தான். நிறைய பேருக்கு இதனை புரிதல் இல்லாமல் ஒரு 10 கோடு போட்டுட்டு மார்க்கெட்டோட எல்லாத்தையும் பார்த்து பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்க அந்த விஷயங்களை இந்த ஸ்டாக்குஸ்க்கு பண்ணுங்கள். நீங்கள் அதை பண்ணாதீங்க சொல்ல வரல. நீங்கள் என்னெல்லாம் பின்பற்றுறீங்களோ அந்த நடைமுறை அனைத்துமே இந்தந்த ஸ்டாக்ஸுக்கு நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க, மிக சிறப்பாக அமையும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்தை நல்ல சரிவு. அப்போ அதானி என்டர்பிரைசஸ் மட்டும் எப்படி ஏறிச்சு அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நிஃப்டியோட ஸ்டாக்ஸ், நிஃப்டி பார்த்தீங்கன்னா 0.51% இறக்கம். ஆனால் அதில் இருக்கும் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா என்னென்ன நடந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ சந்தையில் இன்றைக்கி யாரெல்லாம் நிஃப்டிக்கு சாதகமாக இருந்தார்கள் இல்லை அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட் இவங்கெல்லாமே நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பை கொடுத்துள்ளார்கள். அப்போ அதானி என்டர்பிரைசஸ் பார்த்திங்கன்னா 15%. நேற்றைய முடிவுற்றலை பார்த்தா 1193. அப்போ காலையில் பார்த்திங்கன்னா மைனஸில் தான் போயிருக்கு. அப்போ என்ன நடந்துள்ளது, அப்போ அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா என்ன, அப்போ அதனுடைய நேற்றைய லோ அப்படிங்கிறது 1131. இன்றைக்கி சந்தை ஆரம்பம் 1145. அப்போ நேற்று முடிவுற்ற விலையிலிருந்து கீழே ஒரு 50 ரூபா கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ நேற்றைய லோவும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. நேற்றைய லோவை பிரேக் பண்ணவங்க நேற்றைய லோவுக்கு மேலே வரலாமா, வந்ததுக்கு நேற்றைய ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோசிங் ஆகிருக்கு. நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு இம்பேக்டட். ஆனால் இங்கே பாருங்கள், அதனுடைய ஆப்ஷன் அட்டவணை டெரிவேட்டிவ்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனுடைய ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் ஃபஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸ்பாட் பார்த்தா 1371, ஃபியூச்சர் 1380. அப்போ பெரிய லெவல் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் அதில் இருக்கிற ஆப்ஷனுடைய அட்டவணை அண்டு நீங்கள் ஆப்ஷன் செயினை பார்த்தீங்கன்னா புரிதல் ஏற்படும். 1400 கால், 300 கால், 500 கால், 1000 புட். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1000 ஸ்ட்ரைக்கோட புட் ஆப்ஷன்ஸை எடுத்து போட்டியாளராக யார் இருக்காங்கன்னா 1400, 1300, 1500 இருக்காங்க. அப்போ 1100னால 1150 அப்படிங்கிறது மிக முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதை விட 1500 அப்படிங்கிறது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ். மார்க்கெட் நேற்று லோவை பிரேக் பண்ணியிருக்கு. நிஃப்டி அதாவது உங்களுக்கு அதானி என்டர்பிரைஸ் நேற்று லோவை பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் இவங்க ஓப்பன் லோ கொடுத்துருக்குறாங்க. நேற்று முடிவுற்ற விலை 60 ரூபா, அங்கிருந்து 130 ரூபா. அப்போ எந்த அளவுக்கு ப்ரீமியம் மார்க்கெட் நேற்றைய லோவை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கூட இவங்களுக்கு இதை கொடுக்கவில்லை. அதாவது என்ன சொல்கிறது, ப்ரீமியம் எரோட் ஆகலை, டைம் வேல்யூ கட் ஆக மாட்டேங்குது. ஆகாமல் அதற்குண்டான நம்பிக்கைக்கு இங்கே ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. அதனுடைய இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பார்த்திங்கன்னா அதனுடைய தாக்கம் உங்களுக்கு புரிந்துவிடும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பாருங்கள் 100 அபோவ் இருக்குது. அப்போது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ்லேயே நம்மளுக்கு 100 அந்த மாதிரி இருக்குன்னா எதிர்பார்ப்பு 2 பக்கம் இருக்குது. அதனால் இதில் விளையாட்டு அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு, அதாவது ஆக்ஷன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அதாவது ஒரு அதிரடி படம் பார்த்த மாதிரி இதனுடைய தாக்கம். அதனால் நாளைய தினத்திற்கு இது பார்த்திங்கன்னா 1400 ஸ்ட்ரைக் எடுத்துக்கிட்டா 154 ரூபா ப்ரீமியம், 171 ரூபா. அப்போது 1554 வாய்ப்பு. 1400லேருந்து 171 கழிச்சா 1230 வாய்ப்பு. இந்த 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 350 புள்ளிகள் நம்மளுக்கு வரும், 300 புள்ளிகளுக்கு மேலே. அப்போ அங்கே 1700 வாய்ப்பு, 1100 வாய்ப்பு. அந்த அளவுக்கு சந்தையோட ஆக்ஷன் இருக்க போகுது. இது எப்படி இருக்க போகிறது அப்படி நாளைய தினம் இந்த ஆக்ஷனுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்துக்கும் லெவல்ஸ் நம்ம ஆப்ஷன் செயின் மூலிமா தான் பார்க்கணும்.
அடுத்தது நம்மளுக்கு ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ பார்க்க சொன்னோம். அதில் எது நம்மளுக்கு பர்சன்டேஜ் வைஸில் இன்றைக்கி தாக்கம் இருக்காங்களோ அவங்க சைடு எப்படி பண்ணலாம், அவங்களுக்கு தான் ப்ராஃபிட் புக்கிங்கோ இல்லை ஷார்ட் கவரிங்கோ வர முடியும். அதே மாதிரி கீழே இருக்கிற நிறுவனங்களுக்கு தான் ஷார்ட் கவரிங் ஆர் ப்ராஃபிட் புக்கிங் வர முடியும். அதில் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு உங்களுடைய நீங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இந்த நிறுவனங்களில் பாருங்கள். இதில் ஏதாச்சும் ஃபீட்பேக்காக உங்களோட கமெண்ட்ஸ் இருந்தால் அதையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.